அந்த ஊர் வரைபடத்துல கூட இல்லாத மலைக்குள் ஒளிஞ்சு கிடக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசம். யாரும் சிரிக்க மாட்டாங்க, யாரும் சண்டை போட மாட்டாங்க, யாரும் ஊரை விட்டு போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு மாயான்னு ஒரு பெண் வந்தாள். வயசு தெரியாது, முகத்துல எப்பவும் மெதுவான சிரிப்பு. மருந்து போட தெரியும், கஷ்டம் தீர்க்க தெரியும் என்று ஊர்க்காரங்க எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அவள் உண்மையிலே சூனியக்காரி. ஒரு நாள் ஊர்ல ஒரு சின்ன பையன் திடீர்னு செத்துப் போனான். அவனோட அம்மா அலறி அழுத போது மாயா மெதுவா சொன்னாள், இந்த ஊர்ல வலி இருந்தாதான் சண்டை வரும், சண்டை இருந்தாதான் பாவம் வரும். அந்த நிமிஷம்தான் அவள் சூட்சும நாடகம் ஆரம்பிச்சது. அடுத்த நாளிலிருந்து யாராவது கோபப்பட்டா அவனோட கை கல்லா மாற ஆரம்பிக்கும், யாராவது பொய் சொன்னா அவனோட கால் கல்லா மாறும். மக்கள் பயந்தாங்க, அழுகையை நிறுத்தினாங்க, கோபத்தை அடக்கினாங்க. ஒரு வாரத்துக்குள் அந்த ஊர் முழுசா கல் மனிதர்கள், சிலை மாதிரி, கண்கள் திறந்தபடி அழுகை முகத்துல உறைஞ்சு. மாயா மட்டும் அந்த ஊர்ல நடந்து கொண்டே இருந்தாள். பல வருஷம் கழிச்சு ஒரு டாக்குமெண்டரி டீம் அந்த ஊருக்குள் போனாங்க. அங்க இருந்த ஒரு கல் சிலைக்கு அருகே ஒரு பலகை. இந்த ஊர் சபிக்கப்பட்டது இல்லை, இந்த ஊர் பாதுகாக்கப்பட்டது. அந்த நேரம் கேமரா பின்னால ஒரு மெதுவான குரல். வலி இல்லாத ஊர், வன்முறை இல்லாத ஊர். திரும்பி பார்த்தா மாயா இன்னும் அங்கேதான். அதே சிரிப்பு, அதே கண்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற பேய் கதை உங்களை உடனே வந்து சேரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.